அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று தமுக்கம் மைதானம் மதுரையில் மக்கள் அதிகார கழகம் மற்றும் தோழமை அமைப்புகள் சார்பாக தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்பது காலையில் துவங்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் அதிகார கழகத்தின் கழக வழக்கறிஞர்களின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி, இந்த பெருவிழா என்பது மிக பெரிய அளவிலான ஒரு பண்பாட்டுக்கு எதிரான ஒரு துவக்கமா இங்க மதுரை மண்ணில துவங்கி இருக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகளும் சாதி வெறி தாக்குதல்களும் தொடர்ந்து இந்த பகுதிகளிலையும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எதிரா இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஒன்னா சேர வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கு. குறிப்பா காதலர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளம் பெண்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னோட ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கூட எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்றதுதான் இன்னைக்கு சாதி வெறி கும்பல், மதவெறி கும்பல் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கான ஒரு உரிமைகளை கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான ஜனநாயகத்தை கொடுக்கணும். அப்படின்னா இது போன்ற பண்பாட்டு பெருவிழாக்கள் எல்லா இடங்கள்லயும் குறிப்பா கட்டாயமா நம்ம முன்னெடுத்து நடத்த வேண்டியது இருக்கு. இது குறிப்பா ஏதோ ஒரு மக்கள் அதிகார கழகம் ஒரு அமைப்பு நடத்துது அப்படின்றது மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த சமூக மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டமா தான் இதை செய்யறோம். இதுல பெருந்திரளான மக்கள் எல்லாமே கலந்துக்கணும் அப்படின்றத ஒரு அறைகூவலாவும் நாங்க விடுக்கிறோம். இதுல நீங்களும் கலந்துக்கங்க. தொடர்ச்சியா இங்க நிகழ்ச்சி தொடங்குறதுல இருந்து காலையில இருந்து வெளியில இருந்து எல்லா தோழமை அமைப்புகள்ல இருந்து பல்வேறு நபர்கள் அலையா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் மாலையில இன்னும் பெரிய அளவிலான கூட்டங்கள் நடக்க இருக்கு, நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு, கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. இதுல எல்லாமே பெருந்திரளான மக்கள் நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றத கோரிக்கையாவும் வைக்கிறோம். நன்றி.